கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கும் கூட காணொலி வழியாய் உங்களை பார்க்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. வேதத்திலிருந்து மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல 37வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதைக்க விரும்புகிறார். இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்துல ஆண்டவருடைய வார்த்தையை விதைக்க விரும்புகிறார். கர்த்தர் அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் கிருபை நிறைந்தவருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காரியத்துல இருதயம் கடினப்பட்டவர்களாய் நீங்க இருக்கலாம். இல்ல ஒருவேளை இருதயத்துல காயப்பட்டவர்களாய் நீங்க இருக்கலாம். இல்ல ஒருவேளை இருதயம் கலங்கினவர்களாகவும் கூட நீங்க இருக்கலாம். ஆனா வேத வசனம் இன்றைக்கு ஒரு ஓமையை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதத்துல எப்படியாய் வாசிக்கிறோம்: விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்க புறப்பட்ட பொழுது விதைகளை கொண்டு போகும் போது விதைக்க ஆரம்பிக்கிறான். வேதவசனம் இப்படி சொல்லுகிறது: சில விதைகள் வழி அருகே விழுந்தது. வழி அருகே விழுந்த அந்த விதைகளை பட்சிகள் பட்சித்து போட்டது என்று வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, சில விதைகள் கற்பாறைகள் மேலே விழுந்தது என்று. அவைகள் வளர்ந்தன, அதிகமாய் வேர்விட முடியாததுனால, மண் இல்லாததுனால சீக்கிரத்துல அது உலர்ந்து போயிட்டு என்று வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, சில விதைகள் முள்களுக்குள்ள விழுந்தது. விதைகள் வளையும் பொழுதும் முள்களும் சேர்ந்து வளைந்தது. அந்த விதைகள் விளையத்தக்கதாய் விளைந்து கொண்டிருக்கும் போது அந்த முள்கள் அழுத்தினதுனால அதிகமாய் பலன் கொடுக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்தது. நல்ல நிலத்துல விழுந்த அத்தனை விதைகளும் 100, 60, 30 பலன் கொடுத்தது என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரி சகோதரியே, நான் அநேக காரியங்களை நான் விதைத்துக் கொண்டிருக்கிறேன். அநேக உழைக்கிறேன், கடினமா உழைக்கிறேன், எனக்கு ஒரு பலனுமே கிடைக்கல, எல்லாம் நஷ்டத்துல போய் கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல, நான் நல்லதான் செய்யறேன், எல்லாரும் என்னை கெட்டவங்கன்னு சொல்றாங்க. மாத்திரமல்ல, நான் எல்லா விஷயத்தையும் நான் உண்மையாதான் இருக்கிறேன், எல்லா காரியத்தையும் உண்மையா நான் செய்யறேன். ஆனா எனக்கு நேரிடுகள் எல்லாம் அதற்கு ஏருக்கு மாறாக எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இல்ல, நான் நல்லதான் செய்யறேன், என்னை எல்லாமே கெட்டதாவே நினைக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்தா சொல்றாங்க, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். இன்றைக்கும் கூட உங்களுடைய இருதயமாகிய அந்த பலகைகளை இந்த வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இயேசு உங்க இருதயத்துல விதைகளை விதைக்கிறார். அந்த விதை அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். இந்த இடத்துல வேதத்துல எப்படி சொல்லுது? 13வது அதிகாரத்துல 37வது வசனம்: நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன். மாத்திரமல்ல, நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் என்று சொல்கிறது. இன்றைக்கும் கூட ராஜ்யத்தின் புத்திரராய் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். அவைகளை கெடுக்கும்படியாக பொல்லாங்கனாகிய பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் கூட நான் எவ்வளவு காரியங்களை நான் செய்தேன், நான் விதைத்து இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே பலன் கொடுக்கவில்லை என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக தான் இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. என் சகோதரனே சகோதரியே, உங்களுடைய அங்கலாய்ப்பை இன்றைக்கு தேவன் மாற்ற போகிறார். நீங்கள் விதைத்திருக்க அத்தனை விதைகளும் உழைக்க போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் போட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீங்களானா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு: கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யற அத்தனை காரியங்களும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த உங்களை வல்லவனாக இருக்கிறார். இன்றைக்கும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இதோ இந்த காணொளி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தாரை, அன்பு சகோதரி, அன்பு சகோதரி, இந்த நாள் ஆண்டவரே உடைய கரத்துல கொடுத்து ஆண்டவரே இப்போதே நான் ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, ஐயாமை துதிக்கிறோம். இதுவரைக்கும் ஆண்டவரே வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளாய் இருந்திருக்கலாம், இல்ல கற்பறையில விதைக்கப்பட்ட விதையாய் இருந்திருக்கலாம், முட்கள் நடுவுல விதைக்கப்பட்ட விதையாய் இருந்திருக்கலாம். ஆண்டவரே கர்த்தர் அவைகளை எல்லாவற்றையும் மாற்றி போடும். ஆண்டவரே நெல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகளாய் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இவருடைய ஆண்டவரே விதைகள் முளைக்கட்டும். ஆண்டவரே அவைகள் ஆண்டவரே நல்ல வளரட்டும், நல்ல கனி கொடுக்கட்டும், செழிக்கட்டும். ஆண்டவரே கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவீராக. நீர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன் என்று பார்க்கிறோமே. இதோ இந்த நாள்ல ஆண்டவரை அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறேன். ஒரு விதத்துல எங்களுக்கு வளர்ச்சி இல்லையே என்று கொண்டு இருக்கிற ஆண்டவரை ஏங்கி கொண்டிருக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது எல்லா தடைகள் உடைவதாக, எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை கடந்து வரட்டும். ஆண்டவரே அவருடைய ஆசீர்வாதத்தை உயர்த்தும், அவருடைய களஞ்சங்களை ஆசீர்வதியும். இவர் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தின் நன்மையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. கரம் கூட இருந்து ஆசீர்வாதத்தை நடத்துவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்கள் அங்கலாய்ப்பை கேட்டிருக்கிறார். இயேசுவானவர் உங்களோடு கூட இணைந்து அவர் விதைக்க போகிறார். நீங்கள் செழித்து சுகித்திருப்பீர்களாக. ஆமென்.